வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நவராத்திரி 9வது நாள். இன்னைக்கு நம்ம என்ன நைவேத்தியம் பார்க்க போறோம்னா ரவா கேசரி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சுண்டல். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பு சுண்டலை பண்ணிடலாம். இதை பாருங்க, கடலைப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். சுண்டலுக்கு எப்படி வேகணுமோ அந்த மாதிரி குழையாம நல்லா அழகாக வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வத்த மிளகா தாளிச்சிட்டு நம்ம வந்து சுண்டல் பொடி பண்ணி வச்சுக்கோல, அதையும் போட்டு தேங்காயெல்லாம் போட போகிறோம். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, வேக வச்ச கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வேகும் போதே தேவையான உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுண்டல் பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய், பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். நம்முடைய கடலைப்பருப்பு சுண்டல் ரெடி. இப்போ நம்ம ரவா கேசரி தான் பண்ண போகிறோம். நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுருவோம். முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு, எடுத்துடலாம். ரவை 1 கப் நெய்லேயே நல்லா பொரியட்டும். ரவை நல்லா வறுபட்டுருக்கு. நம்ம சின்ன கப்பில் தான் எடுத்துட்டோம். ஸோ அதில் ஒரு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். வெந்நீர் விட்டுக்கோங்க. மூடி வச்சுருவோம். ரவை வேகட்டும். ரவை நல்லா வெந்தெடுத்து இதில் கொஞ்சமாக கேசரி கலர் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை வந்து 1 கப்பு. நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1லேருந்து 1.5 கப்பு வரைக்கும் ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஸோ கைவிடாமல் கலரிக்கலாம். இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ரவா கேசரி ரெடி. நம்மளுடைய ரவா கேசரி ரெடி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு நைவேத்தியம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. ரவா கேசரி, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சுண்டல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஒரு பாத்திரம் வச்சு வைங்க. வச்சுட்டு அதில் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா நல்ல சுண்டலுக்கு எப்படி வேகணுமோ அதே மாதிரி குழையாமல் நல்லா வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.